ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக ஆம்லேட் வந்து எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்குறோம். ஈஸியானா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் சில்லி, க்ரீன் சில்லி இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் வச்சு நம்ம எப்படி சூப்பர் சாஃப்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம எப்படி ஆம்லேட் பண்ண போகிறதுன்னு வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் 2 ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ 4 சில்லி, க்ரீன் சில்லி வந்து நான் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போது அது ஏன் நான் வந்து கையில் எடுத்து பிசைஞ்சு போட்டேன்னா, ஸோ நம்ம ஆம்லேட் செய்யும்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த லேயர் வந்து ஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக் ஆகாமல் செப்பரேட்டாக இருக்கும்போது நமக்கு ஆம்லேட் வந்து சூப்பராக இருக்கும். நான் இந்த டேஸ்ட் வந்து ஒரு டைம் பெங்களூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தபோது அங்கே எனக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து இவ்வளோ சாஃப்டாக கூட நம்ம செய்யலாம் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது நான் உங்களுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எக்கும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆனால் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போது வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்லேட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்ட் எவ்வளோ கம்மி யூஸ் பண்ணுங்க, அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாக மீடியமாக நீங்கள் போட்டாலே ஓகே தான். நான் சில்லி பவுடர் எதுக்காக ஆட் பண்ணேன்னா, க்ரீன் சில்லி வந்து அந்த டேஸ்ட் கொடுத்தாலும் அந்த பவுடர் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அந்த கலரையும் சேர்த்து. ஸோ அதுக்காக தான் நான் லைட்டாக ஒரே டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி பேன் ஹை ஹீட் வச்சு நான் சமைக்கும்போது சிம்மில் வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து தவாவில் யூஸ் பண்ணல, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் பேனில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஊற்றினா போதும், அதுவே வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஸோ அதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அழகாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வெங்காயம் வந்து நான் ஏன் நல்லா செப்பரேட் பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செப்பரேட் வெங்காயம் வந்து கட் பண்ணது வந்து நமக்கு எல்லா ஆம்லேட்லேயும் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக வரும் நமக்கு அது. ஸோ சாஃப்டாக வரும்போது வந்து நம்ம எத்தனை ஆம்லேட் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் அப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து பிக்காமல் எடுக்கணும், கிளியாமல் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் தூக்கி போடும்போதே அழகாக திரும்பி வந்துடும் அப்படின்னாலும் ஓகே. எனக்கு நடுவில் கொஞ்சம் லைட்டாக இதாகிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு நல்லா சாஃப்டாக தான் கிடச்சிருக்கு. இப்போது அதை எடுத்துகிட்டு இப்போது செகண்ட் ஆம்லேட் போடலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலி இது நான்ஸ்டிக் தான், பட் இருந்தாலும் அது வந்து இதாகக்கூடாது அப்படின்றதுனால நான் வச்சுருக்கேன். மறுபடியும் காமிக்கிறேன். நான் சிம்மில் தான் வச்சு சமைக்கிறேன். பிகாஸ் ஆம்லேட் வந்து கொஞ்சம் தீஞ்சாலுமே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இது வந்து கரெக்டாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. வெங்காயமும் அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. ஸோ பச்சை மிளகாவும் நமக்கு கரெக்டான லெவலில் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது வந்து காரமும் வந்து நமக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். இப்போ அது அழகாக இதுவும் திருப்பி போட்டாச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அந்த கலரோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நமக்கு எவ்வளோ இப்போ 4 எக்கு எடுத்திருக்கேன்னா, உங்களுக்கு நார்மலாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதை நீங்கள் சாப்பிடும்போது ஹெவியாக இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ தவாவில் போடும்போது கொஞ்சம் தீஞ்சிருக்க மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிடும்போது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அகெயின் சேம் ப்ராசஸ். அகெயின் லைட்டாக ஆயில் எடுத்துக்கிறோம். அதை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் முட்டை, அந்த நம்ம வந்து 4 முட்டை எடுத்துருக்கிறதுனால 4 ஆம்லெட் வர மாதிரி நான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ, உங்கள் வீட்டில் பெரிய பேன் இருந்தாலும் பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதோட சின்னதாக ரவுண்டாக வேணும்னாலும் சின்ன பேன் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. கேப்சிகமாக இருக்கட்டும், டொமேட்டோவாக இருக்கட்டும், கொரியண்டர் லீஃபாக இருக்கட்டும், எதுவுமே ஆட் பண்ணவே. சிம்பிளாக எக்கு ஆட் பண்ணோம், ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி அண்ட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு. அவ்வளோதான். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே நிறைய சாப்பிட்ட மாதிரி நமக்கு அந்த ஹெவினஸ் கொடுக்காது. பிகாஸ் எக்கு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம வெங்காயம் வந்து எடுத்து நம்ம போடும்போது அது ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படியே போட்டோன்னா அந்த லேயராக இருக்குது, அந்த 4 லேயர் 5 லேயர் அப்படியே இருக்கும்போது ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஆம்லேட் வந்து சரியாக உள்ளே வந்து குக் ஆகாது. எல்லா இடத்துலையும் ஈவனாக அழகாக குக்காக இருக்கணும். அட் தி சேம் டைம் நமக்கு ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி வேணும் அப்படின்றபோது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணிவிட்டு நீங்கள் தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் சாஃப்டாக வரும். இப்போ நமக்கு சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்.